Hello everyone, welcome back to CS Concepts. Previous video la calendar module use பண்ணி ஒரு whole year ஓட calendar எப்படி display பண்ணனும்ன்றத பார்த்தோம். So video பார்க்கல அப்படினா link நான் descriptionல கொடுக்கிறேன், check பண்ணிடுங்க. So இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா modulesனா என்ன, modulesஐ programல எப்படி யூஸ் பண்ணனும்ன்றது தான். So let's get started. Okay, இப்போ நீங்க ஸ்க்ரீன்ல பார்த்துட்டு இருக்கிறது ஒரு program. So ஒரு Python program create பண்ணிட்டு அந்த ப்ரோக்ராமுக்கு நம்ம நேம் பண்ணுவோம், ஃபைல் நேம் கொடுப்போம். ஸோ ஃபைல் நேம் இங்கே என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா mymodule.py. ஸோ .py அப்படின்றது இந்த ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ ஒரு ஃபைல் நேம் வித் .py எக்ஸ்டென்ஷன் இருந்தாலே நம்ம இந்த ஃபைல் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மாடியூல். ஓகே, ஸோ இந்த ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்றதை ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுப்போம். ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன அப்படின்னா டிஸ்பிளே. ஸோ வித்தின் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ஹலோ தென் நேம் ஆஃப் கால்டு மாடியூல். வித்தின் டபுள் கோட்ஸில் எது இருந்தாலும் அப்படியே அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிடும். அதுக்கப்புறமா நமக்கு கமா செப்பரேட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்கன்னா நேம் அப்படின்ற ஆட்ரிபியூட். இது என்ன அப்படின்னு நம்ம லேட்டராக தெரிஞ்சுப்போம். தென் அவுட் சைட் தி ஃபங்க்ஷன் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் அப்படின்ற வேரியபிளில் என்ன கொடுத்துருக்கோன்னா வித்தின் டபுள் கோட்ஸில் அகெயின் வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பைத்தன். ஸோ உங்களுக்கு இங்கே டபுள் கோட்ஸ் வந்து க்ளோஸ் ஆகணும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு மாடியூல். ஓகே, இது வந்து நம்ம main.py அப்படின்ற ஃபைல். இது வந்து நமக்கு டிஃபால்ட்டாக இருக்கிற ஃபைல் தான். நம்ம அந்த ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண ஃபைலுக்கு தான் வந்து நம்ம ஒரு நேம் கொடுத்தோம். ஸோ mymodule.py அப்படின்னு நம்ம நேம் பண்ணோம். இது வந்து டிஃபால்ட் main.py அப்படின்னு இருக்கும். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா import mymodule. ஸோ இப்படி தான் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுற மாடியூல்ஸை வந்து main.pyல வந்து இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இம்போர்ட்டுக்கு மீனிங் என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குன்னு பாருங்கள், பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வித்தின் டபுள் கோட்ஸ். வித்தின் டபுள் கோட்ஸில் என்ன இருந்தாலும் அது அப்படியே அவுட்புட் ஸ்க்ரீனில் வந்துடும். ஓகே ஃபைன். தென் கமா செப்பரேட் பண்ணி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா mymodule.str. ஸோ இதுக்கு மீனிங் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம். இது நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண ஃபைலை பார்ப்போம். ஸோ ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண ஃபைலோட நேம் என்ன, mymodule. str இஸ் நத்திங் பட் இந்த ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ண ஒன் ஆஃப் தி வேரியபிள் தான். ஸோ அந்த வேரியபிள் என்ன ஸ்டோர் பண்ணியிருந்தோம், வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் பைத்தன். ஸோ இதை டிஸ்பிளே பண்ணுறதுக்காக தான் நம்ம இங்கே வந்து main.pyல வந்து இதை கால் பண்ணுறோம். ஸோ என்னன்னு கொடுத்துருக்கோம், mymodule.str. mymodule இஸ் நத்திங் பட் நம்ம ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண மாடியூலோட நேம், ஸ்ட்ரிங் அப்படின்றது அந்த மாடியூலில் இருந்த வேரியபிளோட நேம். ஸோ இப்படி கால் பண்ணோம் அப்படின்னா அங்கே நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ அது அப்படியே இங்கே டிஸ்பிளே ஆகிடும். ஓகே, ஸோ இது எப்படி டிஸ்பிளே ஆகுது, வேறு ஒரு ஃபைலில் இருக்கிறது இங்கே எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னா அதுக்கு தான் ஃபஸ்ட்டே நம்ம இம்போர்ட் பண்ணணும் அந்த மாடியூலை. ஸோ இம்போர்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணி அந்த ஃபைலோட நேம் நத்திங் பட் மாடியூலோட நேமை நம்ம கொடுத்துட்டு இந்த மாதிரிலாம் கால் பண்ணோன்னா நமக்கு டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் லைனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் லைனில் பார்த்தீங்கன்னா mymodule.display. அகெயின் நம்ம என்ன பண்ணுறோன்னா ப்ரீவியஸாக க்ரியேட் பண்ண மாடியூல்லேருந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷனில் என்ன இருக்குது, டிஸ்பிளே ஃபங்க்ஷனில் ரெண்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் ஹலோ, செகண்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நேம் ஆஃப் கால்டு மாடியூல், அதாவது இந்த மாடியூல் நேம் ஆஃப் கால்டு மாடியூல் இஸ். ஸோ வித்தின் டபுள் கோட்ஸில் இருக்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகும். இந்த நேம் ஆட்ரிபியூட் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாடியூலோட நேம் என்னவோ அதை அப்படியே அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணும். என்னன்றதை பார்ப்போம். ஸோ இங்கே பாருங்கள் அவுட்புட்டில் ஃபஸ்ட்டு ஹலோ அப்படியே டிஸ்பிளே ஆகிடுச்சா. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் கால்டு மாடியூல் இஸ் mymodule. ஸோ நேம் ஆட்ரிபியூட் எதுக்குன்றது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அந்த மாடியூலோட நேம் வந்து அப்படியே இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கு. லாஸ்ட் லைனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். print நேம் ஆஃப் காலிங் மாடியூல் இஸ். ஸோ வித்தின் டபுள் கோட்ஸில் இருக்கிறது அப்படியே டிஸ்பிளே ஆகிடுச்சு. தென் நேம் ஆட்ரிபியூட் இங்கே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த மாடியூலோட நேமை வந்து டிஸ்பிளே பண்ணும், மெயின் அப்படின்னு நமக்கு டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ இவ்வளோ தான் மாடியூல்ஸ்.